நல்ல வேலை எங்க அப்பா உயிரோட இல்ல, இருந்திருந்தா அவரையும் பேர் சொன்னா கூப்பிடுவான். சும்மா இருங்க. இல்லப்பா, எனக்கு வேண்டாம். என்ன சம்பந்தி, ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எப்படி? இல்ல, எனக்கு பசி இல்ல. அதுவும் இல்லாம வீட்ல அப்பா சாப்பிடாம இருப்பாரு. அவருக்கு பரிமாறாம நான் சாப்பிட்டு பழக்கமே இல்ல. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ப்ளீஸ். இந்த காலத்துல இப்படி ஒரு மருமகளா? நம்பவே முடியல. மா, ஆ? கொஞ்சமாவது சாப்பிடுமா. இல்லப்பா, எனக்கு இறங்காது. உங்க மாமனார் மேல அவ்ளோ பாசமா உங்களுக்கு? அவர் என்னோட மாமனார் இல்ல, என்னோட அப்பா. சரியா சொல்லணும்னா என்னோட அப்பாவுக்கு ஒரு படி மேலேயே. இந்த காலத்துல சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நல்ல வேலை எங்க அப்பா உயிரோட இல்ல. மேடி, ரெடியா? ரெடி ஆயிடுச்சு சார். கொஞ்சம் சீக்கிரம். சார், ஸ்வீட் ரெடி. ஏய், ஸ்வீட் அவங்களுக்கு பண்ண சொன்னேன். ஐயோ, சரி, ஒருத்தர் சாப்பிடுற மாதிரி பார்சல் பண்ணி வை. பண்றேன். குட்டி, நான் இன்னொரு தடவை தாத்தாக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். மா, நீங்க சாப்பிடுங்க. மா, என்ன சாப்பிடாம போயிட்டாங்க? சம்திங் லைக். தேங்க் யூ. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. பை தி வே, உங்க சாப்பாடு செம்மையா இருக்கு. உங்க ப்ரோகிராமை விட உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. இனிமே என் பொண்டாட்டி டிவி பார்க்க மாட்டான், நேரா உங்க ஹோட்டலுக்கே வந்துருவான். நல்லா சாப்பிடுங்க. தேங்க்ஸ் சார். அப்பா, அவங்க ஃபோன் பண்ணிட்டு வரதுக்குள்ள நம்ம சாப்பிட்டே முடிச்சிட்டோம். நல்ல சாப்பாடு. இது ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம். இதை ஃபில் பண்ணா நல்லா இருக்கும் ப்ளீஸ். ஹோட்டலுக்கு யாராவது வந்து சாப்பிடாம போனா எனக்கு பிடிக்காது. இது அவங்களுக்கு. வீட்டுக்கு போய் சாப்பிட சொல்லுங்க. தேங்க் யூ சார். மாப்ள, நான் கொடுப்பேன்ல. இருக்கட்டும் மாமா. சார், இந்த பார்சல நீங்க பில் போடலையே. புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க. இது ஏன் சார்பா கிஃப்டா இருக்கட்டுமே. ஓ, சோ நைஸ் ஆஃப் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ so மச். சார், நீங்க எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கீங்க. என்னால நம்பவே முடியல சார். அவ்வளோ பெரிய டிவி ஸ்டார், பாப்புலர் செஃப், இவ்ளோ சிம்பிளா டவுன் டு எர்த்தா இருக்கீங்களே சார். ஐயோ, இவ்வளவு புகழறீங்களே மேடம், விடுங்க. பார்த்து கத்துக்கடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மி. நான் பவித்ரா, லக்ஷ்மி அவங்க. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வராங்க. வரோம் சார். என் டிவி ப்ரோகிராம்லாம் விடாம பாருங்க. கண்டிப்பா சார். ஓகே சார். தேங்க் யூ. See you. நைஸ் யுவர் ஃபுட். வணக்கம் வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. சந்தோஷ் தம்பி, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? சரி 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 சரி. இதான் பொண்ணா? ரொம்ப அழகா இருக்காங்க. ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க. நல்ல ஜோடி பொருத்தம் தான். சரி சரி, நீங்க போங்க, நான் வீட்ல வந்து பாக்குறேன். சரி, ஓகே. சரி சரி, போங்க. சரி சரி. யமுனா, இங்க வாயே. எதுக்கடி கூப்பிட்ட?
லட்சுமி ஆ? பொண்ணு வீட்டுக்காரங்களை எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது? கல்யாண சாப்பாடு போட வேண்டாமா? எல்லாரும் வாங்க 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 போங்க வாங்க போங்க. வாங்க வாங்க. மா பாத்தியாமா, தாத்தா வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு வேணும்னே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வராம அவாய்ட் பண்ணிருக்காரு. உலகத்துல யார் கல்யாணமும் இப்படி நடந்திருக்காது. ஏதோ வீட்டுக்கு திரும்பி வரும்போது வாசக்கதவு திறந்து வச்சிருக்குதேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறா குட்டி. இது பாயிண்ட். வந்துட்டாங்க. அத்தை, இப்பவாச்சும் நீங்க எங்களுக்கு ஆர்த்தி எடுக்கலாம்ல. இருக்கட்டும்மா, உன் அம்மாவே ஆர்த்தி எடுக்கட்டும். இப்ப எங்களுக்கு என் அத்தை தான் ஆர்த்தி எடுக்கணும்னு நான் ஸ்ட்ரைக் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் சொல்லாத சமந்தி. நீங்க எடுங்க, ஆர்த்தி எடுங்க. எடுமா. எடுங்க. ஆ. வலது காலால இதை தட்டி விட்டுட்டு உள்ள வாமா. அச்சச்சோ. ஏய் என்னடி இது? அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன செய்யற? சொல்றேன் வைதேகி. அத்தை, நீங்க உள்ள வாங்க சொல்றேன். ம். அரிசி விக்கிற விலைக்கு இதெல்லாம் டூ மச் வைதேகி. இதோ இதுனா வாழ போற வீடு. என் வீட்டுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். ம். சும்மா சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்லிக்கிட்டு பொருளை எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது வைதேகி. நீங்க உட்காருங்க. டே சந்தோஷ், அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இரு. சரிம்மா. இருங்க, நான் சமையல் கட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். இருங்க அத்தை, நான் தான் வந்துட்டேன்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா மாமா? மாமா நீங்க உட்காருங்க, okay. நான் இது வந்துடுறேன். நீ சும்மா இருமா. வீட்டுக்கு வந்த மருமக வந்ததும் வராததுமா கரண்டியை பிடிப்பியா? இல்ல, நீங்க கொடுங்க. அதெல்லாமே தப்பு, புரியுதா? நீ போ, நீ போய் உட்காரு போ. தாத்தாக்கு ஒரு 4 இட்லி ஊத்தி வச்சுட்டு உங்க 2 பேருக்கும் நான் முதல்ல பாலும் பழமும் தரணும். நீ போ, போய் உட்காரு. சமந்தி, நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க, நான் சமையல் வேலையை பாத்துக்கிறேன். என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? வீட்டுக்கு வந்து உங்களை வேலை பார்க்க வச்சுட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? ஐயோ பரிமளாக்கா, ஏதோ வெளியாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நைட்டு டிஃபன் தானே, தோ இப்ப அரேஞ்ச் பண்ணா போச்சு. இத பாருங்க சம்பந்தி, நீங்க எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரி, நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க சாப்பிட்டுட்டே போறோம். சரி.